ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். எல்லாவற்றையும் கண்காணிக்கும் சக்தியாக தான் இருப்பதை நம் அன்னை மருவத்தூரில் புரிய வைக்கிறாள். அதுவும் அனுபவபூர்வமாகவே புரிய வைக்கிறாள். அன்னையின் பார்வையிலிருந்து எதுவுமே தப்பாது என்று அனுபவபூர்வமாக உணர்கின்ற தொண்டர்களில் கூட சிலர் தவறு செய்கிறார்கள். எப்படி இந்த மனநிலை வருகிறது என்பது புரியவில்லை. அறியாமையால் செய்யப்படும் தவறு என்றால் கூட மன்னிக்கப்படலாம். தெரிந்தே தவறு செய்தால் அன்னை மன்னிக்க மாட்டாள். அன்னைக்கு நாம் தொண்டு செய்வதாலேயே நாம் செய்கின்ற தவறுகளை விட்டுவிடுவாள் என்று கருதக்கூடாது. செவ்வாடை அணிந்து தொண்டு செய்கிற ஒரு காரணத்தினாலேயே அம்மா நாம் செய்கிற தவறுகளையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டாள் என்ற உரிமை உணர்ச்சி சிலருக்கு வந்துவிடுகிறது. சமுதாயத்தில் சமய உணர்ச்சி அகன்று போய் அரசியல் கட்சி ஆதிக்கம் செய்வதால் வந்த விளைவு இது. ஒவ்வொரு ஆன்மாவும் உடம்பெடுத்து உயிர் கொண்டு இந்த பிறவிக்கு வருகின்றது. மனித ஆன்மாக்கள் பக்குவப்பட மாட்டேன் என்கின்றன. அத்தகைய பக்குவம் பெற்று தன்னை வந்து இவை அடையட்டும் என்று